அப்பத்துல இருந்து இது என்னோட வீடு. எப்படி என் கல்யாணம் நடந்தது, எதுக்கு நடந்தது, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என்னை தொட்டு பொட்டு வச்சவங்கிற முறையில உன்னை தவிர எவனும் என்ன சொந்தமாக்க முடியாது. ஓகே? அவ்வளவு ஸ்பீடா காரை ஓட்டி அப் அண்ட் டவுன் அலற வச்சுட்ட. உடம்பெல்லாம் ஒரே பெயினா இருக்கு. புடிச்சு விடு. புடிச்சு விடணுமா? அங்கிருந்தே ஆரம்பி. மேல. ஏய், இதுக்கு மேல வர சொல்லி நான் சொல்லலையே. இடுப்பு அழுத்தி விடு. என்ன கையெல்லாம் நடுங்குது? 10 ஆம்பளைங்களை ஒத்தால அடிக்கும் போது கை சுத்தி மாதிரி வேலை செஞ்சது இப்ப என்னாச்சு? குளிர் ஜுரம் வந்துருச்சா? என்ன அதுக்குள்ள இவ்ளோ வேர்க்குது? நீ என்ன புடிச்சு விட்ட? வெயிட் ஒண்ணு தூக்கல, ஏதோ செஞ்ச மாதிரி உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு. அவ்வளவு ஸ்பீடா கார் டிரைவ் பண்ணியோ என்ஜின் பாயில் ஆகவே இல்ல. அங்கங்க என்ன தொட்டதுக்கே உடம்பு இப்படி வேர்த்து ஊத்துது. எங்க அமுக்கு. கீழே, இன்னும் கீழே. என்ன நான் நிறுத்த சொன்னா? இன்னும் கீழையா? அதுக்கும் கீழே. என்னது சாதா தண்ணி ஐஸ் வாட்டர் ஆயிடுச்சு? சரி, நல்ல சரி. நான் கஷ்டப்படுறத பார்த்து நீங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கியா? இப்போ என்ன நடந்துருச்சு நண்பா? யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்னு சொன்ன. இப்ப எனக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு பிரச்சனை கஷ்டம்னு வரும்போது தான் எனக்கு தெரியும். அப்பதான் என்ன நினைக்கிறீங்க? அதே நீங்க சந்தோஷமா சௌக்கியமா இருந்தா என்ன நினைக்க மாட்டீங்கல்ல? சந்தோஷமா? அவ அவளோட அழக காட்டி என்னை ஹிம்சை பண்ணிட்டு இருக்கா. நீயும் படைப்போம். என்னோட படைப்புக்கு என்னடா? அழகா இருக்கிற பொண்ணுக்கு திமிர அதிகமா வச்சிருக்க, அடக்க ஒடுக்கமா இருக்கிற பொண்ணுக்கு அழகா கம்மியா வச்சிருக்க. உன் படைப்புல எதுக்கு இவ்வளவு பாரபட்சம்? டேய் டேய் டேய், என் படைப்புல இன்னும் நிறைய பாரபட்சம் இருக்கு தெரியுமா?